4 ஆண்டுகால ஸ்டாலின் ஆட்சிகள் தமிழகம் எத்தனை மாற்றங்களை கண்டுள்ளது, எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும் முன்னர் ஓசி பரோட்டா கேட்டும் சட்டினி கேட்டும் சண்டை போட்டு வந்த உடன்பிறப்புகள் இன்று கிட்னி திருடி விற்கும் அளவிற்கு முன்னேறி இருக்கிறார்கள். அடேங்கப்பா, நல்ல வளர்ச்சி இல்ல. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஏழை எளிய மக்களை குறிவைத்து அவர்களின் பண தேவையை பயன்படுத்தி மூளைச்சலவை செய்து திமுக பிரமுகர் கிட்னி திருடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுக பேச்சாளர் என அறியப்படும் திராவிட மா ஆனந்த் என்பவர் ஏழை மக்களை ஏமாற்றி திமுகவின் முக்கிய நபருக்கு சொந்தமான மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கிட்னியை விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது நாமக்கல்ல இதெல்லாம் நார்மல் என்று சொல்லி இருக்கிறார். ஏனில் இதுவரை எத்தனை நபர்களுடைய கிட்னிகளை திருடி விற்றிருக்கிறார் என்பது தெரியவில்லை. கிட்னி மட்டும்தானா, இல்லை வேறு ஏதேனும் மனித உறுப்புகளையும் சட்டவிரோதமாக விற்பனை செய்து வருகிறார்களா என்பதும் தெரியவில்லை. மனித உறுப்புகளை திருடி விற்கும் மாஃபியா கும்பல் குறித்து சினிமாவில் தான் பார்த்திருப்போம். ஆனால் திமுகவினர் அதை நம் கண்முன்னே செய்து வருகிறார்கள். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் விற்று இளைஞர்களை சீரழித்த திமுகவின் ஜாபர் சாதிக் சிக்கினார், பொறுத்து கொண்டோம். திமுக விசுவாசி கண்ணுக்குட்டி கள்ளச்சாராயம் விற்று 70க்கும் மேற்பட்ட உயிர்களை காவு வாங்கினான், அமைதி காத்தோம். அமைச்சருடன் நெருக்கமாக இருந்த ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் புகுந்து மாணவியை சீரழித்தான், அதையும் தாங்கிக் கொண்டோம். அரசு திட்டங்கள் தொடங்கி எல்லாவற்றிலும் ஊழல் நடக்கிறது, அது போதாது என டாஸ்மாகில் 10 ரூபாய் திருடினார்கள். எல்லாவற்றையும் நாம் வேடிக்கை பார்த்தோம். வேடிக்கை தானே பார்க்கிறார்கள், இவர்கள் என்ன செய்து விடுவார்கள் என்று இப்போது மனித உறுப்புகளை திருடும் மாஃபியாக்களுடன் கைகோர்த்திருக்கிறார்கள். ஏழையின் வயிற்றில் அடித்தவர்கள் இன்று உடல் உறுப்புகளையும் திருடுகிறார்கள். மனித மாமிசம் உண்ணும் மிருகங்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என மக்கள் கொதிக்கிறார்கள். ஸ்டாலின் இந்த கிட்னி திருடர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவா போகிறார்? இதற்கு முன் சிக்கிய நபர்களை எல்லாம் காப்பாற்ற முயன்றதை போல காப்பாற்றவே முயற்சிப்பார் என்கிறார்கள் மக்கள். திமுக பிரமுகருக்கு பின்னால் திமுகவின் முக்கிய புள்ளிகள் இருக்கிறார்களா? ஆனந்தை இயக்கிய மருத்துவமனை யாருடையது? மனித உறுப்புகளை வியாபாரம் செய்யும் மாஃபியாவை இயக்கியது யார்? இவ்வளவு காலம் இது தெரியாமல் மூடி மறைக்கப்பட்டது எப்படி என பல கேள்விகள் எழுகிறது. இனி நடவடிக்கை எடுங்கள் என கெஞ்சி பயனில்லை. மக்களை கொன்றாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அளவிற்கு பண போதையில் அட்டூழியம் செய்யும் இவர்கள் பாடம் புகட்டியே தீர வேண்டும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என உறுதி ஏற்க வேண்டிய நேரம் இது.